பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லி இருக்குது, மனித சமூகம் பாதுகாப்பாக இருக்குது உலகத்தில். ஆனா இதை யாரும் தடுக்க இயலாது. எது? ஒரே வினாடியில் ஒரே நிமிடத்தில் ஸ்ரீலங்கா மாத்திரமல்ல, ஆசியா மாத்திரமல்ல, ஐரோப்பா, அமெரிக்கா, முழு உலகமும் மையத்தாக மரணித்திரும். அதற்குத்தான் குர்ஆன்ல பாவிக்கிறது என்ன? காஷியா. கியாமத்துடைய அடுத்த பேர் வாக்கியா ஒரு பேரு, அடுத்த பேர் காஷியா. காஷியாண்டா என்ன? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுறோம். ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. நபியே, உங்களுக்கு காஷியாவுடைய செய்தி கிடைத்ததா? எவ்வளவு பயங்கரம்! 1000 மையத்து இருக்குது. இத்தாலியில ஒரே நாள்ல 300 பேர் மௌத்தாயிட்டாங்க. கதி கலங்குறோம், பயப்படுறோம். சைனால எத்தனை பேர் மௌத்தாயிட்டாங்க, பயப்படுறோம். வீடுகளுக்குள்ள இருங்க, நாடுகள் பயப்படு. எவ்வளவு சட்டங்களை உருவாக்குதேன் பாதுகாக்க மனித சமூகத்தை. ஆனா சகோதரர்களே, இதை விட்டும் யாரையும் பாதுகாக்க இயலாது. அதைத்தான் நாங்க இரக்கத்தில் மனித சமூகத்துக்கு சொல்லி வைக்க விரும்புறோம். எங்கட குர்ஆன்ல இருக்குது, இது எங்கட குர்ஆனுக்குள்ள இருக்குது. எது? கொரோனாவை தேடாதீங்க, குர்ஆனுக்குள்ள கியாமத். முழு உலகத்தையும் அல்லாஹ் ஒரு வினாடியில் அழிப்பார். ஸ்ரீலங்காவை அழிச்சதுக்கு பிறகு இந்தியாவை அல்ல, இந்தியாவை அழிச்சதுக்கு பிறகு பாகிஸ்தானை அல்ல, ஆசியாவை அழித்ததுக்கு பிறகு ஆப்பிரிக்காவை அல்ல. இந்த நிகழ்வை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். மனித சமூகத்துக்கு இந்த தூத சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான், ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. உங்களுக்கு வந்துச்சா இந்த செய்தி? என்ன செய்தி? ஒரே வினாடியில் உலகம் அழியும். உங்களுக்கு கிடைச்சிச்சா? இத ஷம்சு குவிரத், சூரியன் அப்படியே சுருட்டப்படும். இந்த செய்தி குர்ஆனுக்குள்ள இருக்கு. இது சாதாரண செய்தி அல்ல, சூரியன் சுருட்டப்படுறது. இத ஸமாஉன் ஷக்கத், வானம் பிளக்கப்படும். வானம் பிளக்குறண்டா, இத மக்களுக்கு இப்பவே சொல்லு. மக்களுக்கு இந்த செய்தி எத்தி வை. வானம் பிளக்கும் ஒரு நாளைக்கு, சூரியன் சுருட்டப்படும். நம்பிடுவாங்க மக்கள். கேட்கலாம், எங்க இருக்குது இது? எடுத்து காட்டுங்க குர்ஆன். இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனித சமூகத்துக்கு இறக்கப்பட்ட குர்ஆன். மனித சமூகத்துக்கு பார்க்க கொடுங்க குர்ஆன். நாங்களே மறைச்சி ஒளிச்சி அப்படி அமுக்கி வச்சிருக்கிறோம் குர்ஆன். வானம் வெடிக்குமா? ஆச்சரியப்படுறாங்க. சூரியன் சுருட்டப்படுமா? அதை விட ஆச்சரியம். வஇதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், 7 கடலும் பத்தும். வஇதல் பிஹாரு சுஜ்ஜிரத், 7 கடலும் பத்தும். கடல் பத்தினா இவ்வளோ பயங்கரம் முன்னால வர இருக்குது. இதை விளங்கினவங்க தான், ஏற்றுக்கொண்டவங்க தான் முஸ்லீம்கள். அது மாத்திரமா இல்ல, வஇதல் ஜிபாலு சுயிரத், முழு மலைகளும் தவிடுபொடியாக்கப்படும். மலை தவிடுபொடியாக்கப்படுமா? அது மாத்திரமா இல்ல, வஇதன் நுஜூமு கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும். அது மாத்திரமா இல்ல, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி வேகமாக உசும். கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, மிக வேகமாக பூமி உசும்பும். சகோதரர்களே, இது மனித சமூகத்துக்கு விளங்கும். இதெல்லாம் இதை தெளிவுபடுத்துற கடமை எந்த கடமை? அதால உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். உங்களோட கடமை முழு இதை சொல்லு. நீ பயந்து வாழுது மனித சமூகம். ஒரு நோயால உலகம் பயந்துட்டு, உலகம் அஞ்சிட்டு, உலகத்துக்கு குர்ஆனுடைய தூத சொல்லுங்க. இஸ்லாத்துடைய தூத எத்தி வைக்கிற காலம். எங்கட குர்ஆன்ல இப்படி எல்லாம் இருக்குது. இது சாதாரண நோய், இதற்கு அப்பால மரணங்கள் இருக்குது, உலகத்துடைய முடிவு நிகழ்வுகள் இருக்குது. வானம் வெடிக்கும், பூமி பிளக்கும், சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே உதிரும், சூரியன் சுருட்டப்படும், கடல் பத்தும், மலைகள் எல்லாம் இருந்த இடங்களை விட்டு நகர ஆரம்பிக்கும். இந்த செய்திகளை மக்களுக்கு எத்தி வைக்கிறது எங்கட கடமை. அதாலதான் அல்லாஹ் கியாமத்
இறுதி நாளுக்கு 27 பெயர்களை சொல்லியிருக்கிறான். அதுல முதல் பேர் தான் வாக்கியா, இரண்டாவது பேர் தான் காஷியா, மூன்றாவது பேர் தான் யௌமுல் கியாமா, யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழும்பி நிற்க வேண்டும், கியாமத். நாலாவது பெயர் தான் அல் யௌமில் ஆகிர், கடைசி நாள். சகோதரர்களே, அந்த பயம் மட்டும் இருந்தா போதும், உலகத்தில் அல்லாஹ் நாடியது நடக்கும். இத்தனை பேர் இந்த வருடத்துல மௌத்தாகணும்டா, வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். ஆனா பாதுகாப்பாக இருக்கிறது இஸ்லாமிய வழிமுறைகள் இருக்கு. அடுத்த பெயர் தான், ஐந்தாவது பேர் தான் அஸ்ஸாஅ, கியாமத்துக்கு அஸ்ஸாஅ, இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். அடுத்த பேர் தான் யௌமுல் பஅஸ், எழுப்பாற்ற நாள். அடுத்த பேர் தான் யௌமுல் குரூஜ், வெளியாகிற நாள். கபர்ல இருந்து எல்லாருமே ذَلِكَ يَوْمُ الْخُرُوجِ. அடுத்த பேர் தான் அத்தாம்மத்துல் குப்ரா, فَإِذَا جَاءَتِ الطَّامَّةُ الْكُبْرَى, பயங்கரமான சத்தம் ஒன்று வந்தால். சகோதரர்களே, இதெல்லாம் எதிர்பார்த்து வாழ்றவங்களுக்கு பேர் தான் முஸ்லிம்கள். இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்க ஏன் குர்ஆன் அல்லாஹ் எப்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னது. ஒரு நோயை 20 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் சொல்லிட்டார், 30 வருஷத்துக்கு முந்தி சொல்லிட்டார், நீங்க விஞ்ஞானி என்று தேடுறீங்க. குர்ஆனை பெரட்டுங்க. இதை விட அபாயகரமான செய்திகள் எல்லாம் நிறைந்திருக்குது குர்ஆன்ல. அடுத்ததுதான் யௌமுல் ஹிசாப், கேள்வி கணக்குடைய நாள் அது. அடுத்த பேர் தான் யௌமுல் ஹஸ்ரா, கேவலம் கை சேதம் அடையும் நாள். அடுத்த பேர் தான் யௌமுல் வஈத், வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ذَلِكَ யௌமுல் வஈத், வாக்களிக்கப்பட்ட நாள், எச்சரிக்கையுடைய நாள். அடுத்த பேர் தான் 13வது பேர் தான் யௌமுல் ஆஸிஃபா, யௌமுல் ஆஸிஃபா இதில் குலூபு லதல் ஹனாஜிர், கல்புகள் எல்லாம் நடுங்குற நாள். அடுத்த பேர் தான் அல் காரிஆ, மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ, கல்புகள் நடுங்குற நாள். எவ்வளவு பயங்கரம் முன்னால வர இருக்குது. அடுத்த பேர் தான் யௌமுல் ஃபஸ்ல், யௌமுல் ஃபஸ்ல், இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா, ஃபஸ்லுடைய நாள், தீர்ப்புடைய நாள், நேரம் குறிக்கப்பட்டது. கியாமத்துடைய அடுத்த பேர் தான் யௌமுத்தீன், மாலிகி யௌமித்தீன். அடுத்த பேர் தான் அஸ்ஸாஹா, ஃபஇதா ஜாஅத்திஸ் ஸாஹா, சாஹா என்றா காதெல்லாம் செவிடாயும், அவ்வளோ பாரிய சத்தம் அது. அப்ப இதெல்லாம் குர்ஆன் சொன்னதை மறுக்கிறோமா? இல்லையே, ஏற்றுக்கொண்டு வாழ்றோம். எவ்வளவு சோதனைகளை நாங்க கடக்க வேண்டியிருக்கு. அடுத்த பேர் தான் யௌமுல் ஜம்அ, அல்லாஹ் சொல்றான் யௌமல் ஜம்இ லா ரைப ஃபீ, சந்தேகம் இல்லாத நாள், எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுற நாள். அடுத்த பேர் தான் அல் ஹாக்கா, மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா, உண்மையான நாள். உலகம் போய் நோய் வந்ததோட மவுத், உண்மை. எது உண்மை? கியாமத் உண்மை. அடுத்த பேர் தான் யௌமுத் தலாக், யௌமுத் தலாக் லியுன்திர யௌமத் தலாக். அடுத்த பேர் தான் யௌமுத் தனாத், யௌமுத் தனாத், ஒரு ஆள் அழைக்கிற நாள். யா இன்னி அகாஃபு அலைக்கும் யௌமத் தனாத். அடுத்த பேர் தான் யௌமுத் தகாபுன், தகாபுன். அடுத்த பேர் தான் அல் யௌமுல் மஷ்ஹூத், சாட்சிக்குரிய நாள். அடுத்த பேர் தான் யௌமன் அபூசன் கம்தரீரா,
முகங்கள் எல்லாம் கடுகடுக்கிற நாள். முகங்கள் எல்லாம் கடுகடுக்கிற நாள். அடுத்த பெயர் தான் யௌம துபுலஸ் ஸராயிர், ரகசியங்கள் எல்லாம் வெளியாகிற நாள். முழு பேர் ரகசியம் வெளிவரும். யார் என்ன செஞ்சாங்க முழுதை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பேர் தான் 26வது பேர் தான் யௌமுல் அஸீர், ஃபதாலிக யௌமுஇதின் யௌமுன் அஸீர், மிக கஷ்டமான நாள். 27வது பேர் தான் யௌமுன் அதீம், அலா யظுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன் லியௌமின் அதீம். இந்த 27 பெயர் இருக்கிறதுக்கு கியாமத்துக்கு. அப்ப எவ்வளோ ஒரு பெயரை கண்டு நடுங்கிறோம். 27 பெயர்களை கொண்ட ஒரு நாளை எதிர்நோக்க இருக்கிறோம். இதை மனித சமூகத்துக்கு சொல்லிட்டோமா? சொல்லலையே. நான் பின்னால ஒரு ஆபத்து யாருன்னு பார்க்கறது இல்லை. இன்றைக்கு நாங்க முஸ்லிமுக்கு நோய் வருது, காஃபிருக்கு இல்லையே, மனிதன் என்று தான் பார்க்கிறது. இன்னைக்கு முழு உலகத்திலேயும் பிரார்த்தனை என்ன? இந்த மனித சமூகத்துக்கு வந்திருக்கும் நோய் இல்லாமல் ஆயிரும். இதுதான் மனித நேயம். இஸ்லாம் இதையும் படிச்சு தருது. அதனால மனிதர்கள் எல்லாம் தப்பணும், இந்த மனித சமூகம் எல்லாரும் சொர்க்கம் போகணும், முழு மனிதர்களும் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை அடையணும் என்று முஸ்லிம் சமூகம் பாடுபடும். அதுவும் இந்த காலம் ஓய்வுடைய காலம்.